Hello friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு ஒரு பிரைடலான saree crochet டிசைன் எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 6 லைன் silk thread எடுப்போம் எப்பவுமே யூசுவலா. பட் இன்னைக்கு வந்து நான் 7 லைன்ஸ் வந்து silk thread எடுத்துர்க்கேன். ஏனா இது வந்து ரொம்ப தின்னா இருக்கு silk thread வந்து. சோ அதனால நான் வந்து 7 லைன்ஸ் எடுத்துர்க்கேன். ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சிருக்கேன். சோ இப்போ நம்ம வந்து சாரிக்கு டிசைன் போட போலாம். நாட் போட்டது வந்து சாரிக்கு பேக் சைடுல வச்சிட்டு நம்ம நீடில் வந்து எப்பவும் யூஸ் பண்றது தான். நீடில் நம்பர் 10 0.75 mm. ஸோ வாங்க இப்போ நம்ம டிசைன் போட போகலாம். ஃப்ரண்ட் சைட்லேருந்து நீடியில் வந்து நம்ம இந்த மாதிரி பாஸ் பண்ணி பேக் சைட்லேருந்து த்ரெட்டை நீடில் மேலே ஒரு டைம் சுற்றி முன்னாடிக்கு கொண்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் செயின் போட்டு லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லாக் போட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷா போட்டு சாரீக்கு வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். 2 3 4 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இதை வந்து நம்ம சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு சாரீக்கு லாக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் க்ரோஷா அப்படின்னாலும் லாக் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி லாக் போட்டுட்டு த்ரெட் இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை, மீடியம் சைஸ் கூட இல்லை, அதை விட சின்ன சைஸ் வந்து பேர்ல் பீடு எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி த்ரெட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடலாம். பீடை லாக் பண்ணதுக்கப்புறமா சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு சாரீக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போது பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கப்புறமா 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இதையுமே வந்து நம்ம சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போடுறது வந்து கொஞ்சம் லூஸாக போட்டுக்கலாம், ரொம்ப லூஸாலாம் வேண்டாம், நார்மலாக போடுறத விட கொஞ்சம் லூஸாக போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு அதையுமே சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு லாக் போட்டுக்கலாம். ரொம்ப டைட்டாக போட்டோன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம இன்றைக்கி 2வது லைன் போடுறது வந்து கொஞ்சம் லாக் போடுறோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நார்மலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் லாக்கு. இப்போ வந்து 8 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிட்டேன். லாக் போட்டதுக்கப்புறமா 8 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இதை வந்து நம்ம சாரீக்கு எங்கே வருதோ அங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் போடுறது இல்லாமல் கொஞ்சம் உள்ளார ஒரு 2-3 செயின்ஸ் அளவுக்கு வந்து உள்ளார தள்ளி லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லாக் போட்டுட்டு பாருங்கள், ஒரு மாதிரி யூ ஷேப் வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஆர்ச் போட்டுக்குவோம் மேலே போடுற லைனில். ஸோ மறுபடியும் வந்து 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையுமே நம்ம சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ் 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு லாக் போட்டுட்டு நம்ம 7 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுக்கிறோன்னா அது 7 லைன்ஸுமே கண்டினியூவாக நம்ம வர மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லாக் வந்து ரொம்ப டைட்டாக போடாமல் இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு த்ரெட்டை இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு பீடை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பேர்ல் பீடு தான் ஆட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை, ரவுண்ட் பீடுமே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு டிசைன் இருக்கிற மாதிரியான பீடுமே இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பீடை இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாரீக்கு வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு. இப்போ மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். இதையுமே சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுக்கலாம். மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ், அதையுமே சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக். இப்போது ஆர்ச் போடுறதுக்கு வந்து நம்ம சிங்கிள் செயின்ஸ் வந்து டோட்டலாக 8 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். 8 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இதையுமே நம்ம சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே இல்லாமல் ஒரு 2-3 சிங்கிள் செயின்ஸ் அளவுக்கு உள்ளார தள்ளி சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த செயின் கேப்புக்குள்ளார தான் வந்து நம்ம இப்போ ஆர்ச் போட்டுக்குவோம். அடுத்து வந்து 4 சிங்கிள் செயின்ஸ் 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இதை வந்து நம்ம சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு லாக் போட்டுக்கலாம். மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ் 2 3 4
4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு அதையுமே சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுக்கலாம். இப்போ வந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கிட்டு பால் பீடை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பீடை வந்து த்ரெட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு பீடை வந்து நம்ம லாக் பண்ணணும். 7 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுக்கிறோன்னா அது கண்டினியூவாக வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பீடை வந்து லாக் பண்ணிக்கலாம். பீடை லாக் பண்ணிவிட்டு சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். பீடை சாரீக்கு இந்த மாதிரி பீடை லாக் பண்ணிவிட்டு இப்போது 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து சாரீக்கு எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு சாரீக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். நம்ம சாரீ எப்போவுமே எண்ட் பண்ணும்போது நம்ம இதுதான் பண்ணுறது. இப்போ 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு த்ரெட்டை வந்து இப்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீடியில் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு லாக் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான் பேஸ் லைனு. இந்த மாதிரி தான் வரும். ஸ்டார்டிங்கில் வந்து 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டு ஒரு லாக், அடுத்து பீடு ஒரு லாக், அதுக்கப்புறம் 4 செயின்ஸ் வந்து 2 டைம் போட்டுட்டு லாக் போட்டுப்போம். அப்புறம் 8 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் உள்ளார தள்ளி லாக் போட்டுப்போம். அடுத்து 2 டைம் 4 செயின்ஸ் போட்டுட்டு லாக் போட்டுப்போம். ஒரு பீடை ஆட் பண்ணிப்போம். சேம் இதே மாதிரி தான் வந்து நம்ம சாரீ ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் போடுறதுக்கும் சேம் 7 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டார்டிங்கில் நாட் போட்டு வச்சுருக்கேன். சாரீக்கு பேக் சைடில் வந்து நாட் வர மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பாருங்கள், இங்கே வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டிருப்போம். ஸோ நம்ம பேஸ் லைன்லேயே இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இங்கே வந்து எனக்கு லாக் போட முடியுதா இந்த சிங்கிள் செயின் லாக் போட்டிருக்கிறது மேலேன்னு பார்க்குறேன். பட் எனக்கு வரல. ஸோ அதனால் இன்னொரு சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். 5 சிங்கிள் செயின்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல லாக் போட்டிருப்போம் பாருங்கள், இந்த லாக் மேலேயே ஒரு லாக் போட்டுக்கலாம். நான் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஏன் லாக் வந்து இங்கே போடுறது கொஞ்சம் லூஸாக போடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ அது மேலேயே நம்ம லாக் போடும்போது இது டைட்டாக போட்டிருந்தோன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன். இப்போ வந்து த்ரெட்டை இந்த மாதிரி மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சைஸ் கோல்டன் கலர் பீடு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீடை வந்து த்ரெட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் த்ரெட்டை இந்த மாதிரி மேலே எடுத்துக்கிட்டு சேம் இப்போ நம்ம பீடு ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே இன்னொரு பீடு ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு பீடை சேம் இதுக்கே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 பீடு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீடுக்கு அடுத்து பேர்ல் பீடுக்கு அடுத்து லாக் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சிங்கிள் க்ரோஷா போட்டு. ஸோ அந்த லாக் மேலேயே ஒரு லாக் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரும். க்யூட்டாக இருக்குது பாருங்கள், குட்டி ஆர்ச் மாதிரி இருக்குது இந்த பீடு ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம 4 போட்டோம் ஸ்டார்டிங்கில், எப்படி வரும்னு பார்க்குறதுக்கு. அது வந்து ஷேப்பே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ அதனால் நான் 3 பீடு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் வந்து நீங்கள் இங்கே கீழே பால் பீடு ஆட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி சின்ன பீடுக்கு மீடியம் சைஸ் பீடுக்கு பதிலாக இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு வேறு பீடு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் 4 பீடு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது குட்டி பீடாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது 3 கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 3 பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே 4 செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 4 செயின் போட்டு பேஸ் லைனில் லாக் பண்ணியிருப்போம். ஸோ அது மேலேயே ஒரு லாக் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி லாக் போட்டுட்டு இப்போ இங்கே அடுத்து இருக்கிற 4 செயின் கேப் இருக்குது பாருங்கள், இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீடில் மேலே 2 டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நம்ம 8 சிங்கிள் செயின்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளார வந்து நம்ம
ஆர்ச் போட்டுக்கலாம். ட்ரிபிள் க்ரோஷா நீடில் மேலே 2 டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு 8 செயின் கேப்புக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1 ட்ரிபிள் க்ரோஷா. மறுபடியும் சொல்கிறேன், நீடில் மேலே 2 டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு நம்ம 8 சிங்கிள் செயின்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1 இதே மாதிரி ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக வந்து எத்தனை ட்ரிபிள் க்ரோஷாஸ் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து எனக்கு இந்த 8 செயின் கேப்புக்குள்ளார 17 ட்ரிபிள் க்ரோஷாஸ் பிடிச்சிருக்கு. ஆர்ச் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ஸ்டிஃபாக எங்கேயுமே வளையாமல், அதே மாதிரி த்ரெட் எங்கேயும் மிஸ் ஆகாமல் எல்லாமே ஒரே ஈவனாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம 17 ட்ரிபிள் க்ரோஷாஸ் போட்டுட்டு இங்கே வந்து 4 செயின் கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்புக்குள்ளார வந்து நம்ம லாக் பண்ணுறது கிடையாது. 4 செயின் போட்ட லாக் இருக்குது பார்த்தீங்களா பேஸ் லைனில், இந்த லாக் மேலேயே வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 செயின்ஸ் போட்டுட்டு பீடுக்கு வந்து முன்னாடி லாக் போட்டிருப்போம் நம்ம. ஸோ அந்த லாக் மேலேயே ஒரு லாக் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பீடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க பாருங்கள், நான் வந்து 3 பீடையுமே அட் ஏ டைம் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து பீடை ஆட் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாவே எடுத்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீடை ஆட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் பீடுக்கு அடுத்து வந்து ஒரு நிமிஷம் வருங்க. ஓகே, பீடுக்கு அடுத்து வந்து நம்ம இங்கே சாரீக்கு லாக் போட்டிருப்போம் சிங்கிள் க்ரோஷா போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், லாக் அப்படின்னாலும் சிங்கிள் க்ரோஷா அப்படின்னாலும் சேம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இப்போ இங்கே வந்து நம்ம பேஸ் லைனில் லாக் போட்டிருப்போம் பார்த்தீங்களா சாரீக்கு, அந்த லாக் மேலேயே ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு அடுத்து இருக்கிற 4 செயினை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நீடில் மேலே டைரெக்டாக 2 டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இங்கே 8 செயின் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளார வந்து நம்ம ஆர்ச் போட்டுக்கலாம். சேம் இப்போ முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா ட்ரிபிள் க்ரோஷா, சேம் அதே மாதிரி தான் ட்ரிபிள் க்ரோஷா தான் இதுக்குள்ளார போட்டுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ளார வந்து நமக்கு எத்தனை ட்ரிபிள் க்ரோஷா பிடிச்சிது அப்படின்னா 17 ட்ரிபிள் க்ரோஷாஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டில் போட்டிருப்போம். ஸோ சேம் அதே மாதிரி 17 ட்ரிபிள் க்ரோஷாவே இதுலேயும் நம்ம போட்டுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துலையே வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஆர்ச் பார்க்குறதுக்கு நீட்டாக வரும். ஸோ அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இல்லை டென்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா, அதை விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஆர்ச் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்காது. த்ரெட் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது அது அப்படியே தெரியும் நமக்கு. ஸோ நம்ம அதை வந்து எங்கே பார்க்குறோமோ அந்த இடத்துலையே கரெக்ட் பண்ணிக்கிறது ஆர்ச் போடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் ஃபைனலாக பார்க்குறதுக்கு ஆர்ச் வந்து ஒரே ஈவனாக சூப்பராக வரும். ஸோ இன்கேஸ் வந்து நான் இப்போது உங்களுக்கு இந்த டிசைன் போடுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவோட ரைட் சைடில் வந்து செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அதை நம்ம வீடியோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டச் பண்ணாலே, ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளேபேக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா இப்போ நான் ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை ஸ்பீடாக வந்து டிசைன் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக கூட பண்ணி பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட்டாகவும் வேணாலுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து நான் ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா. அண்ட் என்னோடது இன்னொரு சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த சேனலோட நேம் வந்து லிட்டில் இங்கிலாந்து வ்ளாக்ஸு. ஸோ அதுலேயுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்.
இன்கேஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா அந்த சேனலுக்குமே நீங்கள் சேம் இதுக்கு நம்ம கொடுக்குற சப்போர்ட் அந்த சேனலுக்குமே கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஸா சேம் இதே மாதிரி இந்த ஆர்ச்சுக்குள்ளார 8 சிங்கிள் செயின்ஸ்குள்ளாரையும் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுக்குள்ளாரையும் 17 ட்ரிபிள் க்ரோஸாஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ 17 ட்ரிபிள் க்ரோஸாஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இங்கே 4 செயின் போட்டு சாரீக்கு லாக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இங்கே. ஸோ இந்த லாக் மேலேயே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு 4 சிங்கிள் செயின்ஸ் 1 2 3 4 ஸ்டார்டிங்கில் மட்டும் 5 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே 4 சிங்கிள் செயின்ஸ்க்கே நமக்கு கரெக்டாக வருது. ஸோ இப்போது லாக் மேலேயே ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு 3 கோல்டன் கலர் பீடு வந்து த்ரெட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீடை ஆட் பண்ணிவிட்டு பீடை வந்து நம்ம லாக் பண்ணாமல் அடுத்து வந்து நம்ம சாரீக்கு பேஸ் லைனில் வந்து லாக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது மேலேயே லாஸ்ட்டாக வந்து 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல லாக் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லாக் போட்டிருப்போம் நம்ம. ஸோ அந்த லாக் மேலேயே இன்னொரு லாக் போட்டுட்டு 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு த்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீடியில் எடுத்துகிட்டு இப்படி புல் பண்ணி விட்டுட்டோன்னா இது லாக் ஆகிக்கும். ஸோ டிசைன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த சிம்பிளாக இதே அளவுக்கே டிசைன் போதும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வந்து நம்ம இங்கே 4 செயின் பீடு பக்கத்தில் வந்து கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையே நம்ம குச்சி கட்டிக்கலாம். இல்லை இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக வேணும் அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளோ வந்து நம்ம போட்டிருக்கிற ஆர்ச் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் பீட்ஸு கரெக்டாக இதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்மளோட ஆர்ச்சுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டிஸாக இருக்கிற பீடு வந்து ப்ளைன் பீடை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயுமே வந்து இன்னொரு பீடை இந்த மாதிரி ஒட்டிடுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்கிற ஆர்ச்சுக்குமே ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ பீடெல்லாம் இந்த மாதிரி ஒட்டி முடித்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு டிசைன் இந்த மாதிரி வந்திருக்கு. நான் வந்து இன்றைக்கி குச்சி கட்டுறதுக்கு வந்து 130 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை நம்ம டபுளாக மடித்தோன்னா 260 லைன்ஸ் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஸ்டோன் பீட்ஸும் இந்த மாதிரி ப்ளைன் பீட்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் கூட இந்த டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குச்சி கட்டிக்கலாம் இதை ஆட் பண்ணாமல், அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்டோன்லாம் வச்சு நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து 700லேருந்து 800 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஸ்டோன்லாம் எதுவுமே ஒட்டலை, இந்த மாதிரி பீடு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 இது வந்து குச்சி மட்டும் கட்டுறோம் அப்படின்னா 600லேருந்து 700 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோடு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.